உலகம் எங்கும் இருக்கும் தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் அப்துல் புகாரி, செல்ஃப் டெவலப்மெண்ட் அட்வைசர். 2021 எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சில பேர் நினைக்கிறாங்க, சில பேர் எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி திகிலோட எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. 2020 நாம் கொஞ்சம் திரும்பி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள், இழப்புகள், துர்மரணங்கள் அப்படின்னு சொல்லி, கொள்ளை நோய்கள் அப்படின்னு சொல்லி நிறைய நெகட்டிவான விஷயங்களை எல்லா தரப்பு மக்களுமே சந்திச்சிட்டாங்க. 2020ங்கிறது ஒரு சரித்திரத்தில் மறக்க முடியாத, நம்முடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு ஆண்டாக அது அமைஞ்சிருச்சு. நிறைய பேருக்கு தொழில் இழப்புகள், வேலை இழப்புகள், நஷ்டம், அப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் நெகட்டிவான விஷயங்களை. ஆனாலும் எல்லாத்தையும் ஜெயிக்க கடவுள் நமக்கு பலத்தை கொடுத்துருக்காரு. எல்லா சோதனைகள்லேருந்து நம்ம தப்பிச்சு வந்திருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினச்சி பார்க்கும் பொழுது நமக்கே ரொம்ப ஆச்சரியம். இப்போ தான் 2020 பிறந்த மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளேயும் சல்லுன்னு ஓடிடுச்சு. இன்னொரு பக்கத்து பார்த்திங்கன்னா, பள்ளிக்கூட வரலாற்றில் இவ்வளோ பெரிய லீவு இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஸ்டூடெண்ட்டு நிறைய பேர் நல்ல இந்த லீவை என்ஜாய் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய புதிய அனுபவங்கள், எல்லா தரப்பு மக்களுக்குமே புதிய அனுபவங்கள் இருக்குது. ஸோ இந்த 2020 நமக்கு நல்ல அனுபவங்களை கொடுத்துச்சு. வரக்கூடிய 2021 நாம் திட்டமிடணும். எப்படின்னா, நேரங்கள், டைமிங் மேனேஜ்மெண்ட்டை திட்டமிடணும். உடல்நிலை, நல்ல உடற்பயிற்சி எடுத்து உடம்பை சீராக வைத்துக்கொள்கிறதுல நாம் நல்ல ஒரு தீர்மானங்கள் எடுக்கணும். நம்முடைய குடும்பம், நம்முடைய தொழில், எல்லா பக்கத்துமே எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நல்ல தீர்மானங்கள் எடுங்க. ஏன்னா நல்ல தீர்மானங்கள் தான் நல்ல எதிர்காலங்களை வடிவமைக்குது. ஸோ தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு சொல்லி நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. தீமையோ நன்மையோ அது பிறர் மூலம் வருவதில்லை, அது நாம் தான் முடிவெடுக்கிறோம். அதை நாம் எடுக்கிற தீர்மானத்தில், நாம் பேசுகிற பேச்சில், நம்முடைய எண்ணங்களில், நம்முடைய சிந்தனைகளில், நம்முடைய கற்பனைகளில் நாம் என்னவாக இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதுதான் நம்முடைய நாமாக இருக்கிறோம், அதுதான் நம்முடைய வாழ்க்கையாகவும் இருக்குது. எனவே இந்த 2021 எனக்கு நல்லா இருக்கும். நிச்சயமாக கடவுள் என்னை இந்த 2021 என்னுடைய ஆசைகள், என்னுடைய கோலெல்லாம் ரீச் பண்ண அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுவார். அவருடைய அனுக்கிரகம் எனக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட ஒவ்வொரு முயற்சிகளையும் நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாக இந்த 2021 உங்களுக்கு நல்ல விதமாக அமையும். மற்ற ஆண்டுகளை காட்டிலும் இந்த 2021 நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அப்துல் புகாரி. நன்றி, வணக்கம். வெற்றி வாழ்வு யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் உங்களுக்கு எல்லா வளமும் அளித்து நல்வாழ்வு பெருகச் செய்வாராக என்று சொல்லி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். வெற்றி நிச்சயம், இது வேத சத்தியம்.